everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Morning everyone. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple One Tarot in Tamil. And Triple One Tarot in Tamil சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ அக்டோபர் 8 அப்படி இருக்க போகுது. அப்படி நம்ம பார்க்கலாம். டெய்லி டாரோ ரீடிங் பார்த்துட்டு இருக்கிறோம், சரியா? ஸோ அந்த வகையில் அக்டோபர் 8 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அக்டோபர் 8க்குரிய எனர்ஜி அன்னைக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்னால் பின்னால் இருக்கலாம், ரைட்? முன்ன பின்ன இருக்கும் கண்டிப்பாக. லெட்ஸ் see அக்டோபர் 8 வந்து உங்களுக்கு எப்படி அமைய போகுது, இந்த டே வந்து எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். this is my new deck. Let's see. What about October 8 for my collective? Please spirit, October 8 எப்படி இருக்க போகுது? What will be there for my collective? Please spirit. Okay, fine. October 8 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Bottom of the deck, Page of Swords, Knight of Wands, Seven of Pentacles. So அதாவது சில விஷயங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை சில விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு சைன் பண்ணுங்கள், ஓகேவா? அதை பற்றி அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க. And Knight of Pentacles, Chariot, Five of Swords, Ace of Swords, Two of Wands, High Priest. So what will be there in October 8 அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ அடிக்டாக இருந்த விஷயத்துல எல்லாமே வந்து இப்போது நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆக போகிறீங்க, ஓகேவா? அதாவது புரிஞ்சிக்க போகிறீங்க, இந்த அடிக்ஷன் தேவையா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் முன்னோக்கி போக போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆர்கியூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கும், ஓகேவா? சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ஏற்படலாம். அண்ட் இல்லை அவங்க ட்ராமா பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் கீப் குவைட், ரைட்? பிகாஸ் வந்து ஆர்கியூ பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப் விழுந்துடும். அதனால் ஆர்கியூ பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க. நியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். சம்வாட் ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். அண்ட் மேபி நீங்கள் மேரீடு, உங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னாலுமே அதை நோக்கி கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. உங்களுடைய கவலைகள் அதெல்லாம் விட்டுருங்க. அதை பற்றின ஒரு சப்போஸ் பேபி இல்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருந்தால் நீங்கள் அதை விட்டுருங்க. ஸோ தட் அதுக்கான பிளான் நீங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது, ஓகே? நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சம்திங் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ ஸ்லோலி, ரைட்டா? ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மேபி ரொம்ப ஈவன் உங்கள் பர்சன் மேலே நீங்கள் ரொம்ப அப்சசிவாக இருக்கலாம். பட் அவங்களுக்கு கூட உங்கள் மேலே அப்சசிவாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோ,
ஓகேவா. கிட்டத்தட்ட இப்போதைக்கு அவங்க வர மாதிரி தெரில, பட் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸ்லோவாக வந்தாலும் ஸ்டெடியாக இருப்பாங்க. ஸோ வரதுக்கான பிளானோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு தாட்டோ வந்துட்டு உங்கள் பர்சன் மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வந்து சில பேருக்கு ரிலீஜியன் வேற ரிலீஜியனாக நீங்கள் இருக்கலாம், அதனால சில பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்படலாம். அண்டு சில பேர் எப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, அது போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். தென் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து சில பேருக்கு ஒரு பெரியவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கைடன்ஸ் வந்து கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த உங்களுடைய அந்த ஒரு குரு அப்படின்னு இருக்கலாம். சில பேருக்கு அவங்கள்ட்ட வந்துட்டு குருவோ ஒரு டீச்சரோ அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ அவங்க பேச்சை கேட்டு கரெக்டாக நீங்கள் போகும்போது ஒரு சக்ஸஸ் இருக்கும். சரியா. ஸோ அண்ட் சில பேருக்கு வந்து எப்படின்னா நீங்களே வந்து ஒரு 4 பேரை வழி நடத்துகிறவங்களா இருப்பீங்க. ஓகே. ஸோ உங்களுடைய கைடன்ஸ் வந்து சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு டெவில் எனர்ஜியை பார்க்க முடியுது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க. ஓகேவா. வந்து உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அதாவது இவ்வளோ நாள் புத்தி மந்தமாக இருந்தது அப்படி சொல்லலாம், இப்போ வந்து ஷார்ப் ஆகுது. ஓகேவா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து வருது. ரைட். அண்ட் மோரோவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பிகாஸ் இங்கே டெவில் எனர்ஜி இருக்கிறனால மேபி உங்களுக்கு ஒரு கோபம், ஒரு வருத்தம், இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸு, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை டாக்ஸிக் அட்மாஸ்பியர். ஓகே. சம்வாட். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ வாட் இஸ் திஸ் டெவில் ப்ளீஸ்? What is this devil please? ட்ராவல் பார்க்க முடியுது. ஸோ ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சில பேர் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்களா, லீஸ்ட் கேஸ் அதுக்கான ஒரு பிளான், நியூ ஐடியா, அது ரிலேட்டடாக அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கலாம். ஓகே. மணி வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லோலி இட் இஸ் கம்மிங் டு யூ. ரைட். அதனால நீங்கள் யார் கூடயும் சண்டை போட வேண்டாம். மணி ரிலேட்டடாக கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். வரும், ஸ்லோவாக தான் வரும், அண்ட் பட் ஸ்டேபிள். ஓகே. கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த டெவில் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தா சம்வாட் ஒரு ஸ்டக் எனர்ஜி. அந்த டெவில் எனர்ஜியில் ஒரு மாற்றம் வருதுன்னு பார்க்க முடியுது. வெரி நைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாரிட்டிக்கு வச்சு பார்க்கும்போது ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி இருந்துட்டு இருக்கலாம், இல்லை யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒரு பொறுமை, இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு லைஃப்பில் அப்படின்னா ஒரு மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. வெரி நைஸ். ஸோ அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு புது நியூ பிகினிங்கை வந்து கொடுக்க போகுது. ஓகே. ஸோ உங்கள் கையில் எல்லா சோர்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. அதனால் நீங்கள் எதுக்கோ இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் பிளான் வந்து பிளானிங்லேயே நிற்குது. ஆக்ஷன் எடுக்கணும். ரைட். நீங்கள் அப்படியே நான் ஆக்ஷன் எடுப்பீங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் மேபி பிளானிங்லே இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தெளிவாகி ஆக்ஷன் எடுத்து அதை நோக்கி போக போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு சப்போஸ் ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன் வந்து அமையும். ஓகே. சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க, பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் டெவில் எனர்ஜி அண்ட் 5 of Swords. சுற்றி இருக்கிறவங்களால மேபி உங்களை பொறுமை இழக்க செய்யலாம். ஸோ பொறுமையாக இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா.
Sun, Hermit, 7 of Wands. ஸோ உங்களுடைய பிளானு ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு நியூ பிகினிங் தருமோ தராதோ அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்கள் பர்சன் வந்து ஸ்டில் பிளாக்டாக இருக்காங்க. ஓகேவா, மேபி யாரோ ஒருத்தர் பிளாக் பண்ணியிருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியல, இதை நோக்கி வரவும் முடியல. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெளிச்சத்தை வந்து கொண்டு வரணும், ஒரு நியூ பிகினிங்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் வந்து இதுவரை குழப்பமாக இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபைட் போயிருக்கலாம், இல்லை அவங்களும் சுற்றி சில ஃபைட்டு போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு. இல்லை அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு மன போராட்டம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஈவன் சப்போஸ் உங்களை பற்றின ஒரு டவுட்ஸ் அவங்களுக்கு இருந்திருந்தா கூட இப்போ வந்து அவங்க ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிதானத்துக்கும் ஒரு தெளிவுக்கும் அவங்க வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரைட். ஸோ அக்டோபர் 8ல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு மாற்றத்தை பார்க்கணும். டவர் இது வரைக்கும் பொறுமையாக இருந்திருப்பீங்க, சிச்சுவேஷன் பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கும், ஸ்டக் எனர்ஜியில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பய உணர்வு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, சில பேர் வந்து அந்த இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த தேவையில்லாத டெவில் எனர்ஜியை விட போகிறீங்க, விட்டு அப்படி ஃப்ரீ பேர்டாக பறக்க போகிறீங்க. ஓகே, சில பேருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாதை வந்து தெரிய போகுது. இது வரைக்கும் நீங்கள் எந்த பாதையில் போகனே தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு சரியான பாதை வந்து உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. ரைட். ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க போராட்டங்கள், குழப்பங்கள், அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். மேபி ஜாபாக இருக்கலாம், நியூ ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நியூ ஜாப் இருக்கலாம். ஹார்ட் பிரேக், 3 of Cups, Queen of Wands. எந்த விஷயத்தை வந்து இழந்தீங்க, அந்த இழப்புனால ரொம்ப ஹார்ட் பிரேக்கில், ஓ மை காட், எந்த விஷயத்தை விட்டு மூவ் ஆன் பண்ணீங்க, உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க. ஓகே, அந்த விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். வாவ், 3 of Cups பார்க்கும்போது உங்களுடைய மனக்கவலை வந்து மாறப்போகுது. வெரி குட். அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ என்ன டைட்டில் வைக்கலாம் இந்த வீடியோக்கு? ஓகே, குட். ஸோ உங்களுக்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் தருது. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான பிளான் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அண்டு ஃபைட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. சப்போஸ் டிவோர்ஸ் ரிலேட்டடாக சில பேர் கேஸ் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற போது அதில் வந்து இது வரைக்கும் வந்து ஃபைட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். பொறுமையாக இருங்க. பிகாஸ் 5 of Swords இருக்கு. எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம், அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மெச்சூர்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் ஃபோக்கஸ்டாக வந்து உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் போகும்போது ஜெயிக்க முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சம்திங் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ. ரைட்டாக ஸ்லோவாக வருது, பட் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? அது மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அது மாதிரி ஹார்ட் பிரேக் போயிட்டு ஒரு நியூ பிகினிங், நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் அமைய போகுது. ஓகேவா?
ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா பிளாக்டாக இருக்கிறவங்க பர்சன் வந்து சம்திங் தே ஆர் பிளானிங். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியுமா அப்படின்ற ஒரு பிளான் ஒரு பிளான் வந்து அவருக்கு வந்து இருக்கும். ஸோ சன் கார்டு இருக்கு. ஓகே, சில பேர் வந்து சம்வாட் மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது, டெவில் குயின் ஆஃப் வான்ஸ் எல்லாம் தெரியுது. அது வசியம் பண்ணியிருப்பாங்க, அதால் நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகியிருப்பீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக ஏற்படுது. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், யுவர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் சக்ஸஸ். ஸோ அந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. மேபி ஒரு பர்சன் மேலேயோ சம்வாட் எது மேலேயோ ஒரு அடிக்ஷன், ரைட்டா? அது வந்து உங்களுடைய வளர்ச்சியுமே வந்து கம்மி பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இண்டிபெண்ட்டாக இருங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, ரைட்? நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு பலமாக அமையும்னு சொல்கிறாங்க. ஓகே, anything else? Awaken the goddess within you through dance, self-care and appreciating your divinity. ஸோ சுறுசுறுப்பாக ஆகலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உயர், இப்போ உங்கள் பேர் வந்து ஏதோ ஒரு பேர், இப்போ என்னோட பேரை உஷான்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹையர் உஷா இருக்குல்ல, ஸோ அதை வந்து விழிப்படை செய்யணும். சரியா? எப்படிலாம் விழிப்படை செய்யலாம்? ஹையர் செல்ஃபை ஒரு மியூசிக் மூலமாக, டான்ஸ் மூலமாக, உங்களை கவனிக்கிறது மூலமாக, உங்களுக்குள்ளே இருக்க தெய்வீக தன்மையை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க, நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை நினச்சி நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறீங்க போல இருக்க. ஸோ அதை நினச்சி வந்து ஹாப்பியாக இருங்க, அதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. யார் எக்ஸ்பீரியன்சிங் எனாமஸ் சேஞ்ச் ரைட் நவ் விச் பிரிங்ஸ் கிரேட் பிளெஸிங். நிறைய மாற்றங்கள், பட்டர்ஃப்ளை. ஓகே, பட்டர்ஃப்ளை டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நிறைய மாற்றங்களை நீங்கள் இப்போது சந்திச்சுட்டு இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல பல பிளெஸிங்ஸை தான் வந்து கொண்டு வர போகுது. ஓகேவா? அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் ஃபார் October 8. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video and take care. Bye bye. See you in my next video.